மஞ்சளில் வந்து பிளாச்சப்பம், இது பச்சரிசி 4 கிளாஸ் அளந்து போட்டுறணும். இதில் அரை கிளாஸு உளுந்தில் அரை கிளாஸ் போட்டு தனியாக வைக்கணும். புழுங்கரிசி போட்டு அதில் ஒரு 2 இது வெந்தயம் போட்டு அதை காய்ச்சி வச்சுக்கிறணும். இதையும் ஆட்டணும். அப்புறம் அந்த காய்ச்சி வச்சுருப்போம் அந்த கஞ்சி இந்த 1 கிளாஸுக்கு மேலே போட்டு ஆட்டணும். நைட்டுக்கு ஊற வச்சு நீங்கள் ஆட்டினீங்கன்னா வந்து இதில் உப்பு போடக்கூடாது. இப்போ காலையில் ஆட்டி சாயங்காலம் சுடணும்னா இதுக்கு உப்பு போடணும், போட்டு ஆட்டணும். அதே இல்லாட்டா புளிக்கக்கூடாது. எப்போ இதை அரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கோம். இதை அரைச்சி இந்த தேங்காய் பாலை இதில் வடிகட்டி இந்த மாவு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இது 9:30 மணிக்கு அரைச்சேன். 7 மணிக்கு 6:45 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ இதை சுட்டா புளிக்காது, நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடலாம், ஆட்டுக்கால் வாங்கி பாயா வச்சு ஊற்றி சாப்பிடலாம், கறியும் செஞ்சு சாப்பிடலாம். முட்டை போடுறேன். இதே பிளாச்சப்பத்துக்கு 4 முட்டை போட்டிருக்கேன். மாவு இன்னும் அதிகமாக சேர்க்கணும். இதில் 5-6 கரண்டி 7 கரண்டி சேருங்க. பிளாச்சப்பத்துக்கு முட்டை அடிக்கிறேன். இந்த உப்பு கொஞ்சம் போடணும் இந்த முட்டையில், அப்போதான் அந்த டேஸ்ட் வரும். மஞ்சத்தூள் போடணும், அவ்வளோதான். மஞ்சத்தூள் போட்டு அடிக்கணும். போட்டு முட்டையை கலக்கிட்டேன். இது வந்து சோம்பு, இது வந்து சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கு. நான் இப்போ இதை வந்து அம்மியில் வந்து இதை தட்டுறேன். இது வந்து பெருஞ்சோம்பு, அந்த காலத்து முறை இது, அதனால நான் அம்மியில் முணுக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறீங்க. உள்ளதை பார்த்துக்கிறோங்க, நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் சமையலுக்கு. ஆனால் எந்த நேரமும் வேலையாக இருக்கும். எங்களுக்கு என்ன செய்கிறது, வேலை பார்த்து கொடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு இதே பிடிக்கும், எல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்கணும். என் கணவருக்கு ஹோட்டலில் ஓட சாப்பிட பிடிக்காது. சோம்பும் வெங்காயமும் முணுக்குனது, முட்டை உப்பு ஊற்றுறேன். பார்த்துக்கிட்டீங்க, நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? நல்லா மஞ்சள் அவ்வளோதான். அதுக்கு எங்கள் காலம் தலைப்பால், இப்போ காலம் முதற்பால். சோடா உப்பு போடுறேன், கொஞ்சோண்டு சோடா உப்பு போடலாமா? போடலாம், கொஞ்சம் போட தப்பு கிடையாது, தப்பு இல்லை, ரொம்ப போடக்கூடாது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். வெங்காயத்தில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி தேய்க்கணும் சட்டியில், அப்போ அது நல்லா வரும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். வந்துருச்சு, நல்லா சூப்பராக வந்துருச்சு. அப்படியே தூக்குப்பா, நல்லா ஆப்பம் வந்துருச்சு.